கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கின்றோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கின்றோம். திருப்பாடல்கள் 65 4ஆம் வசனம். திருப்பாடல்கள் 65 4ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். ஆமென். ஆமென். நீ தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர். உம் கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவார்கள். உம் இல்லத்தில் உம் திருமிகு கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம். நீர் தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர். உம் கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவார்கள். உமது இல்லத்தில் உமது திருமிகு கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம். ஆமென். 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 இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தின் முதல் நாள், ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதித்து இம்மட்டும் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்திய தேவன், இதோ நீர் தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர். அவர் தேர்ந்தெடுத்து அவர் அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர்கள் பேறு பெற்றவர்கள். உம் கோவில் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவார்கள். அவர் தேர்ந்தெடுத்து வைக்கிற மனிதர்கள் பேறு பெற்றவர்கள். எத்தனையோ பேர் அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். அந்த ஒரு சிலர் தான் நீங்களும் நானும். தேர்ந்தெடுத்து அவர் அருகில் வைத்துக் கொள்ளுங்க. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை. எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது நம்மை மட்டும் தேர்ந்தெடுத்து அவர் சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் அமர்த்துகிறார் என்று சொன்னால் நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆமென். உம் கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவார்கள். அவருடைய சமூகத்தில் உறைந்திடுவார்கள் என்று சொன்னால் அப்படியே ஐக்கியமாவது. ஐக்கியமாவது, அதுதான் உறைந்து போவது. பனி கட்டி எப்படி விழும்பொழுது பூ மாறி விழும், ஐஸ் விழும்பொழுது அது சிறிது நேரம் ஆக ஆக பெரிய பாறையாக இறுகிவிடும். அதுபோல அதிகாலையில் ஆண்டவர் சமயத்தில் அப்படியே உறை பனியாக உறைந்து அவரை சிக்கன பிடித்து கொள்ளும் பொழுது அவருடைய இல்லத்தில், அவருடைய இறைவேண்டல் வீட்டிலே, அவருடைய உள்ளத்தில், அவருடைய கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாம் ஒவ்வொருவரும் நிறைவு பெறுகிறோம். புதிய மாதத்திலே ஆவியான இந்த காலை பொழுதிலே இந்த வார்த்தையை நமக்கு தந்ததற்காய் நன்றி சொல்வோமா? சொல்லுங்க எல்லாரும், நன்றி இயேசுவே, இந்த வார்த்தைக்காக நன்றி இயேசுவே. இந்த வார்த்தை நீர் எனக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி இயேசுவே சொல்லுங்க.
நன்றி இயேசுவே. இந்த வார்த்தைகளை எனக்கு கொடுத்தீர்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தீரே, உமக்கு நன்றி இயேசுவே. நீர் தேர்ந்தெடுத்து உமது அருகில் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவார்கள் என்ற வாக்கு தத்துவத்திற்காக நன்றி இயேசுவே. உம்முடைய இறை வேண்டல் உம்முடைய வீட்டிலே கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம் என்ற வாக்கு தத்துவத்திற்காக நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. சங்கீதம் 65:11 மிக அழகாக சொல்லும். வாசிக்க கேட்போம். சங்கீதம் 65:11. ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர், உம்முடைய வழிகளில் எல்லாம் வளம் கொளிக்கின்றது. ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர், உம்முடைய வழிகளில் எல்லாம் வளம் கொளிக்கின்றது. ஆமென். ஆண்டு முழுவதும் அவருடைய நலத்தால் முடிசூட்டுகிறார். பாருங்க எவ்வளவு அருமையான வசனம். இம்மட்டும் ஆண்டு முழுவதும் அவருடைய நலத்தால் முடிசூட்டுகிறார், நன்மைகளால் மணிமுடி சூட்டுகிறார். அவருடைய வழிகள் எல்லாம் வளம் கொள்கின்றன. அவருடைய வழிகள், நான் நடந்து வந்த பாதைகள் எப்படி? நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள். நான் கடவுள் வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். கடவுள் அமைத்து கொடுத்த அந்த பாதைகள் அருமையான பாதைகள், இடுக்கமான வழி நுழையும். ஆனால் நான் நடந்து வந்த பாதைகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள். நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. என் சுயபலத்தால் ஓட பார்த்தேன், ஓட முடியல. என் பலபலத்தால் ஆள பார்த்து ஆள முடியல. என் சுயபலத்தால் ஓட பார்த்து ஓட முடியல. என் பணபலத்தால் ஆள பார்த்து ஆள முடியல. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க என்று சொல்லி நீ மன்றாடும் பொழுது ஆண்டு முழுவதும் அவருடைய நலத்தால் நம்மை முடிசூட்டுகின்றார். அல்லேலூயா. ஆண்டு முழுவதும் அவருடைய ஆசீர்வாதம். அதனால இந்த காலை பொழுதினிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்த பொழுது, ஆவியானவரே, எனக்கு என்ன வார்த்தை, என் பிள்ளைகளுக்கு நான் என்ன உணவு கொடுக்கணும், நீர் கொடுக்க அந்த உணவு என்ன என்று கேட்ட பொழுது இந்த வசனத்தை காணும்படி செய்தார். நீர் தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேறு பெற்றவர். நீ அவர் தேர்ந்தெடுத்து நம்மை முன் குறித்தார், முன் அறிந்தார், தெரிந்தெடுத்தார், அழைத்தார், ஏற்புடையவர் ஆக்கினார், அவருடைய மாட்சியில் பங்கு பெற செய்தது. அப்படி தேர்ந்தெடுத்து வைக்கின்ற மக்கள் ஆகிய நீங்களும் நானும் பேர் பெற்றவர்களே. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் உண்மையும் உத்தமமாய் இருந்து இந்த நாளில் ஆவியானவர் நமக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். அதை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். நான் இல்லாமல் நீ ஒன்றுமில்லை. நான் இல்லாமல் நீ ஒன்றுமில்லை.
நான் இல்லாமல் நீ ஒன்றுமில்லை என்பதை புரிந்து கொள்ளும் முன் உன் எல்லா வாய்ப்புகளையும் ஒன்றுமில்லாதவையாக மாற்றிவிடாதே. உன் எல்லா வாய்ப்புகளையும் ஒன்றுமில்லாதவையாக மாற்றிவிடாதே. தனியே உன்னால் சாதிக்க முடியாது. என்னுடன் அன்றி ஒரு அறுவடையும் பலன் தராது. எப்போது நீ என் மீது முழுதும் நம்பிக்கை கொள்வாய், உனக்கு நான் என்ன நிரூபணம் தர வேண்டும்? நீ எவ்வளவு பலவீனமானவள், இதை பற்றி ஆச்சரியப்படாதே. நான் உம்முடையவள், வாரும் என்று எப்போது என்னிடம் சொல்ல உன்னால் கூடும். இதோ என் அருள் இங்குள்ளது, தனியே உன்னால் அதை செய்ய முடியாது. என் அன்பு குழந்தையே, ஜெபி. எனது ஜெபமாலையை நீ ஜெபிக்கும் பொழுது இறைவன் உனக்கு சிறப்பான அருள் வளங்களை தருகிறார். தீயவனால் நீ அலைக்கழிக்கப்படும் போது என் சிறு குழந்தையே, நீ கவலைப்படாதே. உதவி ஒருபோதும் தொலைவில் இல்லை. ஆனால் நீ பொறுமையோடு எனக்காக காத்திருக்க வேண்டும். என் சிறு குழந்தையே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்ற செய்தி. ஆவியானவர் இந்த காலை பொழுதினில் இந்த அருமையான நான் இல்லாமல் நீ ஒன்றுமில்லை. அல்லேலூயா. நான் இல்லாமல் நீ ஒன்றுமில்லை. எவ்வளவு அழகா வார்த்தை. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் நன்றி. நான் இல்லாமல் நீ ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை. ஆண்டவர், இந்த வார்த்தைக்காய் நன்றி சொல்லுவோம். சொல்லுங்க எல்லாமே. ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை. நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, நீங்க இல்லாம நான் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க இல்லாம நான் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையான்னு சொல்லி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமோ? நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, அருமையான இந்த காலை பொழுதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய திரு சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 69:5 இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 69:5, கடவுளே, என் மதிகேடு உமக்கு தெரியும், என் குற்றங்கள் உமக்கு மறைவானவை அல்ல. வாசிக்க கேட்போம். கடவுளே, என் மதிகேடு உமக்கு தெரியும், என் குற்றங்கள் உமக்கு மறைவானவை அல்ல. கடவுளே, என் மதிகேடு உமக்கு தெரியும், என் குற்றங்கள் உமக்கு மறைவானவை அல்ல. ஆமென். கடவுளே, என் மதிகேடு,
என் அறியாமை, என் புத்தி குறைவு, என் அறிவீனம், என் பலவீனம் எல்லாம் உமக்கு தெரியுமே. என் குற்றங்கள் உமக்கு மறைவானவில்லை. யாரும் நியாயாதிபதிகள் கிடையாது, யாரும் உத்தவர்கள் கிடையாது, நீதிமான்கள் கிடையாது. எல்லோரும் தவறு செய்தவர்கள். நம்முடைய புது பின்னரை பார்க்கணும். நம்ம எப்படிப்பட்ட தவறெல்லாம் செஞ்சு வந்திருக்கிறோம், எப்படிப்பட்ட தவறெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சற்று சிந்தித்து பார்க்கணும். என் மதிக்கேடு, அறிவு கூர்மை இல்லாமல் நான் செய்த ஒவ்வொரு காரியங்கள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. என் குற்றங்கள் உமக்கு மறைவானவை இல்லை. என் குற்றங்கள் ஒருபோதும் உமக்கு மறைவில்லை ஆண்டவரே. நான் செய்கிற ஒவ்வொரு, நான் எங்கே இருந்தாலும் ஆராய்ந்து ஆய்ந்தறிந்திருக்கிறேன். பாதாளத்து போனாலும் அங்கேயும் நீர் இருக்கிறேன். எங்கே போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீர் என்னை உணர்த்திய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. திருப்பாடல்கள் 71:6 இப்படியாக சொல்லுகிறது. திருப்பாடல் 71:6, பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். ஆமென். பிறப்பிலிருந்தே நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாயின் வயிற்றிலிருந்து நீரே என்னை ஆளாக்கினீர். உம்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன். பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். உம்மையே நான் எப்பொழுதும் புகழ்ந்து போற்றுவேன். இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்வோம் எல்லாரும் சேர்ந்து. ஆண்டவரே, இந்த வார்த்தையை தந்தீரே, உமக்கு நன்றி. இந்த வாக்கு தத்துவத்திற்காக உமக்கு நன்றி இயேசுவே. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். சப்தமானி நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. தாய் வயிற்றில் நீர் என்னை பிரித்தெடுத்தீர். நன்றி இயேசுவே. உம்மையே நான் எப்பொழுதும் புகழ்ந்து போற்றுவேன். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். நன்றி இயேசுவே. இனி வரும் நாள்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். நன்றி இயேசுவே. என் இளமை முதல், சிறு வயது முதலே கற்பிக்கிறவர். குழந்தைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். குழந்தைகளை என்னிடத்தில் வர தடுக்காதீர்கள். குழந்தைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். நன்றி இயேசுப்பா. இனி வரும் நாட்களிலும் வியத்தகு செயல்களை நான் அறிவிப்பேன் என்ற வார்த்தைக்காக நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே. உமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலேன்னு சொல்லி சங்கீதம் 71:4 சொல்லுகிறது. என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். நெறிகேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடி நின்று என்னை காத்தருளும். வாசிப்போமா? சங்கீதம் 71 திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 71, திருப்பாடல்கள் 71. ஆமென். ஆமென். 1:71 வசனம் 4. என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். நெறிகேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியினின்று என்னை காத்தருளும். ஆமென். 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 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்படி சகோதரரே வாசிங்க. 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதையும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும்.
எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாய் இருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். நெறிகேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியினின்று என்னை காத்தருளும். ஆமென். ஆமென். முதியோருடைய மன்றாட்டு. முதுமையும் நோயும் தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வுகள். கடினமான நோயினால் வருந்துபவர்கள், மனபாரத்தால், சோகத்தால், உள்மன காயங்களினால் வருந்துவோருக்கு உறுதி தருகின்ற ஒரு பாடல் இது. முதிர் வயதில் இருப்போருக்கும் ஒரு ஆறுதல் தருகின்ற பாடல் இந்த திருப்பாடல் 71. இயேசு கிறிஸ்து பல வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன் என்று தூய பவுல் சொல்லுவார். கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 24 வாசித்து பாருங்கள். கொலோசியர் 1:24. கிறிஸ்து பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். என் மனநிலையை பெற இந்த பாடல் உதவும். கிறிஸ்து பட வேண்டிய வேதனை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கின்ற வாழ்க்கை. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும் என்று சொல்லி இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்வோமா? நன்றி இயேசுவே, நான் ஒருபோதும் வெட்கமுட விடாதேயும். நன்றி இயேசுவே. வாய்களை திறந்து சப்தமாய் உரத்த குரலில் நன்றி இயேசுவே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என்ற வாக்கு தத்தத்தை நீர் எனக்கு தந்தீர். ஒருபோதும் என்னை வெட்கமுற விடாதேயும் என்று ஜெபிக்கக்கூடிய மனநிலையை கொடுத்தீரே, உமக்கு நன்றி இயேசுவே. உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீ செவி சாய்த்து என்னை மீட்டுக்கொள்ளும் என்ற ஜெபத்தை சொல்ல வைத்தீரே, உமக்கு நன்றி இயேசுவே. என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாய் இருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாயும் இருக்கிறீர் என்ற வாக்கு தத்தத்திற்காக நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. 5 முதல் 8 வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். 5 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். ஆமென். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறவிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். உம்மையே நான் எப்பொழுதும் புகழ்ந்து போற்றுவேன். பலருக்கு நான் ஒரு புதிராய் காணப்படுகின்றேன். நீரே எனக்கு உறுதியான அடைக்கலம். என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. ஆமென், ஆமென். என்னை தள்ளிவிடாதேயும். என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும். ஆமென், ஆமென். என் எதிரிகள் பேசுவது எல்லாம் என்னை பற்றியே. என் உயிரை பறிக்க தேடுவோர் ஒன்று கூடி சதி செய்கின்றனர். ஆமென், 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 ஆமென். அருமையான வார்த்தைகளை தியானிக்க செய்த தேவனுக்கு நன்றி சொல்வோம். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. எல்லாரும் வாய் திறந்து நன்றி இயேசுவே சப்தமாய் நன்றி சொல்லுங்க. ஆத்மாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதேன்னு சொல்லி
பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். உம்மையே நான் எப்போதும் புகழ்ந்து பாடுவேன் என்ற உற்சாகமான வார்த்தையை தந்திரே. சொல்லுங்க, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. சத்தமா சொல்லுங்க கவின், நன்றி இயேசுவே, நன்றி அப்பான்னு சொல்லு கவின். இயேசுவே நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அந்த நன்றி இயேசுவே. அந்த பாட்டை பாடு தம்பி. உம் அழகான கண்கள், ஆமென். யாரும் அறியாத என்னை ஆமென். ஆமென், 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 ஆமென். இப்போ தம்பி நான் பாடுறேன், தம்பி திருப்பி பாடுறேன். தூக்கி எறியப்பட்ட என்னை தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. இப்ப பாடு உன் அழகான கண்கள். அழகான கண்கள் என்னை கண்களாலே மூடிண்டு, அழகான கண்கள் என்னை கண்களாலே முடிந்து நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். ஆமென், 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 ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி சொல்லு. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. சத்தமா சொல்லு மகனே. இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆம் அன்பார்ந்தவர்களே, 10 முதல் 12 வரை உள்ள வசனங்களை வேறு ஒருவர் வாசிக்கலாம். திருப்பாடல் 71 10 முதல் 12. ஆமென். என்னை எதிர்ப்போர் என்னை பற்றியே பேசுகின்றனர். என் உயிரை பறிக்க தேடுவோர் ஒன்று கூடி சதி செய்கின்றனர். அவனை கடவுள் கைவிட்டு விட்டார். பின்தொடர்ந்து அவனை பிடியுங்கள். அவனை காப்பாற்ற யாரும் இல்லர் என அவர்கள் சொல்கின்றார்கள். இறைவா, என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும். என் கடவுளே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். ஆமென், ஆமென், ஆமென். அழிவாராக. எனக்கு தீங்கிழைக்க தேடுவோரை இழிவும் மானக்கேடும் சூழட்டும். ஆமென், ஆமென். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த ஜெபம், இந்த திருப்பாடல்கள் ஜெபம், உன்னதமான தேவனுக்கு இந்த வாசிப்பு என்பது ஒருமனப்பட்டு பக்தியோடு வாசிக்கணும். ஊனும் உயிரும் கலந்து வாசிக்கணும். இந்த வார்த்தை வாசிப்பதில் ஒரு அர்த்தம். அதை வாசிக்கும் பொழுதே, சப்தமாய் வாசிக்கும் பொழுது, நம்முடைய காதில் விழும்படி வாசிக்கும் பொழுது அது நம்மை உணர்த்தும்.
என் மதிக்கேடு உமக்கு தெரியுமே என்று சொல்லி என்னை பழிப்பவர்கள் வெட்கி அழிவார்களாக. உங்களுக்கு துன்பம், துயரம், பழிசொல் வரும். சங்கீதம் மிக அழகாக சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவர். சொல்லுங்க எல்லாரும், நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. 14-15 வாசிய சொல்லு. 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனால் நான் என்றும் நம்பிக்கையோடு இருப்பேன், மேலும் மேலும் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பேன் என்ற வார்த்தைக்காய் நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆனால் நான் என்றும் நம்பிக்கையோடு இருப்பேன், மேலும் மேலும் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பேன் என்ற ஜெபம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஒப்பு கொடுங்க, நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க அவர் சமூகத்தில். அப்பா, இந்த வார்த்தை சங்கீதம் 71 வழியாக, இந்த சங்கீதம் 71 15ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்கிறது, என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். உம் அருள் செயல்களை என்னால் கணிக்க இயலாது. 16ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்கிறது, தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன், உமக்கே உரிய நீதி முறைமையை நான் புகழ்ந்துரைப்பேன் என்ற வாக்கு தத்துவம். நமக்கு வார்த்தைகளை அனுப்பி நாம் செய்ய வேண்டிய கடமைகளை உணர்த்துகிற தேவன். நன்றி இயேசுப்பா. தலைவராகி ஆண்டவரே, உமது வலிமைமிகு செயல்களை எடுத்துரைக்க பலம் தாரும். நன்றி இயேசுவே. உமக்கே உரிய நீதிமுறையை நான் புகழ்ந்துரைக்க பலம் தாரும். நன்றி இயேசுவே. இந்த வார்த்தைகளில் தந்ததற்காய் நன்றி இயேசுவே. 18ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லுகிறது, கடவுளே உம் கைவன்மையும். வாசிக்கலாம் 18. ஆமென். கடவுளே, உம் கைவன்மையும் ஆற்றலையும் இனிவரும் தலைமுறைக்கு நான் அறிவிக்குமாறு வயது முதிர்ந்த முடி நரைத்துவிட்ட என்னை கைவிடாதேயும். கடவுளே, உம் கைவன்மையும் ஆற்றலையும் இனிவரும் தலைமுறைக்கு நான் அறிவிக்குமாறு வயது முதிர்ந்த முடி நரைத்துவிட்ட என்னை கைவிடாதேயும். ஆமென், ஆமென். கடவுளே, இது ஜெபம். இந்த முதிர் வயதில் கனி தருவர். அவருடைய கைவன்மையும் ஆற்றலையும் இனி வரும் தலைமுறைக்கு நான் எடுத்து சொல்ல பலன் தாரும். நன்றி இயேசுவே. நீர் எனக்கு பலம் தருவதற்காய் நன்றி இயேசுவே. இனி வரும் தலைமுறைக்கு நான் இதை அறிவிக்குமாறு வயது முதிர்ந்த முடி நரைத்துவிட்ட என்னை கைவிடாதேயும் என்ற ஜெபம். என்னை கைவிடாதேயும் ஆண்டவரே என்று சொல்லி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வாய்களை திறந்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கடவுளே, உமது கைவன்மையும் ஆற்றலையும் இனிவரும் தலைமுறைக்கு நான் அறிவிக்கும்படி, இனிவரும் தலைமுறைக்கு நான் அறிவிக்கும்படி என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வேன். நானும் என் வீடும் என் வீட்டாருமோ ஆண்டவருக்கே ஊழியம் செய்வேன் என்று யோசுவா சொன்னதை போல உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், பலப்படுத்தியிருக்கிறீர் அப்பா. இதோ இந்த வயது முதிர்ந்த என்னை முடி நரைத்துவிட்ட என்னை நீர் கைவிடப் போவதில்லை என்று நான் விசுவசிக்கிறேன். ஆண்டவர், இந்த வார்த்தைக்காய் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. 20ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லுகிறது, இன்னல்கள் பலவற்றையும். வாசிக்க கேட்போம். 20ஆம் வசனம். ஆமென். இன்னல்கள் பலவற்றையும் தீங்குகளையும் நான் காணுமாறு செய்த நீரே எனக்கு மீண்டும் உயிரளிப்பீர். பாதாளத்தினின்று என்னை தூக்கி விடுவீர். இன்னல்கள் பலவற்றையும் தீங்குகளையும் நான் காணுமாறு செய்த
இன்னல்கள் பலவற்றையும் தீங்குகளையும் நான் காணுமாறு செய்த நீரே. எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்கே, எனக்கு பாடுகள் வந்தது என் நன்மைக்கே. உம்மை இன்னும் ஆழமாக அறியும்படி நீர் எனக்கு செய்தீரே. நீரே எனக்கு மீண்டும் உயிரளிப்பீர், பாதாளத்தில் என்று என்னை தூக்கி விடுவீர் என்ற வார்த்தைக்காய் நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. 21 முதல் 23 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம் பிரதர். என் மேன்மையை பெருக செய்து மீண்டும் என்னை தேற்றுவேன். என் கடவுளே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உமது உண்மையையும் புகழ்வேன். இஸ்ரேல் தூயவரே, யாழிசைத்து உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உமக்கு புகழ் பாடுகையில் என் நா அக்களிக்கும். நீர் மீட்டுள்ள என் ஆன்மாவும் அக்களிக்கும். என் மேன்மையும் பெருக செய்து மீண்டும் என்னை தேற்றுவீர். என் கடவுளே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உமது உண்மையையும் புகழ்வேன். இஸ்ரேலின் தூயவரே, யாழிசைத்து உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உமக்கு புகழ் பாடுகையில் என் நா அக்களிக்கும். நீர் மீட்டுள்ள என் ஆன்மாவும் அக்களிக்கும். ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன். நீ மீட்டுள்ள ஆன்மா அக்களிக்கும் என்ற வாக்கு தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. இந்த திருப்பாடல் 71 படியாக ஆண்டவரே, முதியோருக்கான பாடல். நன்றி இயேசுவே. நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. எபேசியருக்கு எழுதிய திருமுகம், எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்கள் வாசிக்க கேட்போம். எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள். இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள். இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். ஆமேன் ஆமேன். எல்லா வேண்டல்களையும் எல்லா மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். எப்போதும் எல்லா தேவைகளை எல்லா மன்றாட்டுகளையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. மனுஷன்ட்டு சொல்லாதீங்க. எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம், தெய்வத்திடம், தேவனிடம், ஆண்டவரிடம், கிறிஸ்துவிடம், ஆண்டவரே அனைத்தையும் நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு செபித்தல். இந்த சங்கீதம் 71 முதியோர்களுடைய மன்றாட்டு இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை என் நரை முடி முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும் ஆண்டவரே. உம்முடைய புகழை, உம்முடைய பெருமையை, உம்முடைய வார்த்தையை இனிவரும் தலைமுறைக்கு நான் எடுத்து சொல்ல வரம் தாரும். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நீ தரப்போவதற்காக நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. 19ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். நான் பேசும்போது நற்செய்தியின் மறைபொருளை துணிவுடன் தெரியப்படுத்துவதற்கான
வார்த்தைகளை கடவுள் எனக்கு தந்திரளுமாறு எனக்காகவும் வேண்டுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பேசும்போது நற்செய்தியின் மறைபொருளை துணிவுடன் தைரியமா பயப்படாம சொல்லணும். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் எனக்கு முன்பாக இருக்கிறார், நீதியின் தேவன். அவர் தரும் வார்த்தைகளை நான் அறிவிக்க துணிவுடன், வார்த்தைகளை அறிவிக்க துணிவுடன் பேசுவதற்கு, நற்செய்தியின் மறை பொருளை துணிவுடன் தெரியப்படுத்துவதற்கான வார்த்தைகளை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. எனக்காகவும் மன்றாடுகள் என்று தூய பவுல் அழகாக சொல்லுவார். 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் விலங்கிடப்பட்டிருந்தும் இந்த நற்செய்தியின் தூதுவனாக இருக்கிறேன். விலங்கிடப்பட்டது என்று சொன்னால் வாழ்க்கையில் பல துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், வெறுப்புகள், வைராக்கியங்கள் என்ன வந்தாலும், என்ன இருந்தாலும், நான் எதிலே நான் விலங்கிடப்பட்டிருந்தாலும், விலங்கிடப்பட்டு என்று சொன்னால் கட்டி வைத்தார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே நள்ளிரவிலே துதித்தார்கள். ஆண்டவரை துதிக்கும் பொழுது அவருடைய சங்கிலிகள் அறுபட்டன, விலங்குகள் சிதறே போனது. அப்படிப்பட்ட விலங்குகள் நம்மை கட்டப்பட்டிருக்கிற சாத்தானுடைய எல்லா அதிகாரங்களையும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் இந்த நற்செய்தியின் தூதுவனாக என்னை வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் பேச வேண்டிய முறையில் அதை துணிவுடன் எடுத்து கூற எனக்காக மன்றாடுங்கள். எனக்காக மன்றாடுங்கள், எனக்காக மன்றாடு என்று சொல்லி அந்த வார்த்தையை தருகிறார் அன்பானவர்களே. ஆண்டவருடைய திருவுளத்தை நான் பேசும்போது நற்செய்தியின் மறைபொருளை துணிவுடன் தெளிவுபடுத்துவதற்கான வார்த்தைகளை கடவுள் எனக்கு தந்திரும்படி நீங்கள் ஜெபித்தல் ஒருத்தர் ஒருத்தருக்காக, ஒருவருக்காக. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில போராட்டம். எபேசியர் 6:10 சொல்லுகிறது, இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை தந்தீரே, நன்றி ஆண்டவரே. இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். 11ஆம் வசனம் வாசிங்க பிரதர். 11:12 எபேசியர் 6:11-12 எடுத்திருந்தால் வாசிக்கலாம், இல்லை என்ற வேறு யாராவது வாசிக்கலாம் வேகமாக. ஆமென். ஆமென். அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி. முதல்ல பாருங்க, ஊழியக்காரர் சொல்றாரு, நான் பேசும்போது நற்செய்தியின் மறைபொருளை துணிவுடன் தெரியப்படுத்துவதற்கான வார்த்தைகளை கடவுள் எனக்கு தந்திரளுமாறு எனக்காக வேண்டுங்கள். முதல் தன்னுடைய இதுக்காக, ஊழியத்திற்காக பவுல் சொல்றார் பார், எனக்காக வேண்டுங்கள். இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். அல்லேலூயா. அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் நன்றி என்று சொல்லுங்க. நன்றி இயேசுவே. பசாசின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை நீ தரப்போவதற்காய் நன்றி இயேசுவே. நீ தரப்போவதற்காய் நன்றி இயேசுவே. 12ஆம் வசனத்தை வாசிக்க பிரதர். ஏனென்றால் வேறு யாராவது ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றலுடையோர்,
வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். ஆமென். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடு போராடுகின்றோம். ஆமென். ஆமென். ஏனென்றால் நாம் மனிதரோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகத்தின் மீது ஆற்றல் உடையோர். இருள் நிறைந்த இந்த உலகத்தின் மீது சாத்தானுடைய ஆற்றல், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் எங்கா பார்த்தாலும் அவர்களோடும் நாம் போராடுகிறோம். போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மகனே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மகனே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு. வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதம் அனுதினமும், அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. நண்பன் கைவிட்டானோ, நம்பினோர் எதிர்த்தனரோ, நண்பன் கைவிட்டாளோ, நம்பினோர் எதிர்த்தனரோ, கைவிடானம் தேவனின் கரம் பற்றி நடந்திடு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே, போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மகளே, பதறாதே மகனேன்னு சொல்லி அருமையான இந்த காலை பொழுதில் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் மிக அழகாக சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆக்குங்கள் என்ற வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. எபேசியர் 5:6 சொல்லுகிறது, வீண் வார்த்தைகளால் உங்களை யாரும் ஏமாற்ற விடாதீர்கள், ஏனெனில் மேற்கூறிய செயல்களால் தான் கீழ்ப்படியாத மக்கள் மீது கடவுளின் சினம் வருகிறது. எனவே அவர்களோடு நீங்கள் எதிலும் பங்கு கொள்ள வேண்டாம். ஒளிபெற்ற மக்களாயிருங்கள். ஒரு காலத்தில் நீங்கள் இருளாய் இருந்த நீங்கள் இப்பொழுது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாய் வாடுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மைக்கும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது.
ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்வர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாய் இருக்கிறது. அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றம் என வெளியானது எடுத்து காட்டும் போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவதெல்லாம் ஒளிமயமாக என்று சொல்லி, ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெடு, இறந்தவனே உயிர் பெற்றெழுது, கிறிஸ்துவின் மீது ஒளிந்தெழுவார் என்று கூறப்பட்டது. ஆகையால் உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாயிருங்கள். ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள் என்ற சிந்தனையோடு. ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே நீர் இந்த வார்த்தை கொடுத்து நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமே ஸ்துதிக்கிறோம் அப்பா. எபேசியர் 4:30 சொல்லுகிறது, கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாவல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் மேலுமாய் இந்த யூடியூப் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்று 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 நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும்